இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கட்டும். காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எப்போவுமே காலிஃப்ளவர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா காலிஃப்ளவரும் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் அவிச்சிருப்போம். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு, ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக நான் அதில் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை மறுபடியும் நல்லா கிண்டிக்கோங்க. அவ்வளோதான், அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வாஷ் பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது சுடு தண்ணியிலே கொஞ்சம் குக்காக இருக்கும், ரொம்ப குக் பண்ணல, இருந்தாலும் சுடு தண்ணியில் கொஞ்சம் குக் பண்ணி தான் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணியும் வைக்க வேண்டாம், காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு வச்சா போதும். சுடு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கிறதா இருந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லிட்டை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடும். இப்போ இதில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக அது கிடச்சிரும். அவ்வளோதான், ஃபைனலாக அதில் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இதில் இன்றைக்கி கசூரி மேத்தி கொஞ்சமாக மேலே தூவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.